வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இணைய எழுத்துகள் அப்படின்னு ஒரு பகுதியை இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இணைய எழுத்துக்கள் வந்து பெருசாக வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுக்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ தயாரிக்கிறதுக்கும் அதுக்கான உழைப்புக்கும் ஒரு அங்கீகாரம் தரணும் அப்படின்னா ஒரு நொடி சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறது தான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மதிப்பும் அங்கீகாரமும். இங்கே தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு இது மாதிரி இன்னும் எளிமையான வீடியோக்களை உருவாக்குறதுக்கும் அது பெரிய உத்வேகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம நேரடியாக வந்து இணைய எழுத்துகள் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகலாம். இந்த இணைய எழுத்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்குமிடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இணைய எழுத்துக்கள் இந்த பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ் எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நிமிடத்தில் இணைய எழுத்துக்களை அங்கேருந்தே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். முதல்ல வந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை இதை நம்ம பார்த்தோன்னா இணைய எழுத்துக்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இணைய எழுத்துக்கள் பார்க்குறனால எழுத்துக்களை பற்றி மட்டும் முதல்ல பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 247 எழுத்து இருக்குது. 247 எழுத்துக்கள். 247 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் வந்து ஒரு 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த உயிர்மை எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்த்து வர உயிர்மை எழுத்துக்கள் 12 × 18 சேர்ந்து ஒரு 216 எழுத்துக்கள். அது இல்லாமல் தனியாக ஒரு ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, உயிர் எழுத்துக்கள் என்னென்ன வகை இருக்குது? உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று குறில், இன்னொன்று நெடில். இந்த உயிர் எழுத்துக்களில் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் குறில் எழுத்துக்கள். ஏன்னா என்னோடய மாத்திரை அளவு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறனால குறில் எழுத்துக்கள். அதே நேரத்தில் ஆவுக்கு அப்புறம் ஆ, ஈக்கு அப்புறம் ஈ, ஊக்கு அப்புறம் ஊ, ஏக்கு அப்புறம் ஏ, ஓக்கு அப்புறம் ஓ இந்த 5 எழுத்தும் நெடில் எழுத்துக்கள். அப்போது இந்த ஐன்னு ஒன்று இருக்குது, அவ்வுன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து எந்த வகையில் செய்கிறோம் அப்படின்னா, இதனோட ஒலிப்பு முறையை பாருங்கள். ஐ, அவு ரெண்டுமே 2 மாத்திரை அளவு ஒலிக்குது. அப்போ 2 மாத்திரை அளவு ஒலிச்சதுன்னா எதில் வரும்? நெடில் எழுத்துக்கள் வரும். அப்போது குரில் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா 5 எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ. அதே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 வகை தான், ஒன்று குரில், இன்னொன்று நெடில். இப்போ மெய் எழுத்துக்கள் இருக்குது. மெய் எழுத்துக்கள் வகை இருக்காதா அப்படின்னா இருக்குது. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. இதில் பார்த்திங்கன்னா சரியாக 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, உயிர் எழுத்துக்கள்லேயே 3 இனமாக பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த எழுத்துக்கள்லேயும் உங்களுக்கு இன எழுத்துக்கள் முடிஞ்சிடும். கொஞ்சம் நாளாக தெளிவாக பார்த்தீங்கன்னா 18 எழுத்துக்களில் மெல்லினம், வல்லினம்னு பார்த்து ஒரு 6 எழுத்துக்கள், மெல்லினம்னு பார்த்து ஒரு 6 எழுத்துக்கள், இடையினம்னு பார்த்து ஒரு 6 எழுத்துக்கள், மொத்தம் 3 18 எழுத்துக்கள் வந்துருச்சு. சரி, இந்த வல்லினத்தை எழுத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கசட தபர அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெல்லின எழுத்துக்களை ஞனன நமன அப்படிங்கிற வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். இடையின எழுத்தை எரள வழ அப்படிங்கிற வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். இதில் குறிப்பாக நம்ம உணர்த்த வேண்டியது இந்த 2 சுழி இற்று இருக்கு இல்லைங்களா, இது வல்லினமும், இந்த இர் அதாவது 3 கோடு வர இற்று வந்து வல்லினமாகவும் 2 கோடு வர இரு இடையினமாகவும் வச்சுக்கணும். மற்றது எந்த குழப்பமும் வராது. சரி, இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிப்பது ரொம்ப சிரமம் அப்படின்னா ஒரே வரியில் ரொம்ப சுலபம். வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாகவும், மெல்லினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வலிமையானது வல்லினம். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம். வலிமையை வச்சு ஆண் பெண் வலிமையெல்லாம் இன்னும் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் பேச முடியாது. யார் வலிமையாக இருக்கிறாங்கன்னு அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே தான் தெரியும். வல்லினம், மெல்லினம் அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இது வல்லினம் ஒரு ஆணாகவும், மெல்லினம் ஒரு பெண்ணாகவும் வச்சுக்கிட்டோம்னா இந்த 2 பேரும் சேரும்போது இடையில் பிறப்பது இடையினம். இப்போ இணைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண் எப்பயுமே ஒன்றா சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வழக்கம். அதன் பிரகாரம் பார்த்தோம்னா கா, இங்கே வல்லினத்தை மட்டும் முதல்ல பார்க்கலாம். கசட தபர, கு, இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு. இதில் வந்து 5 எழுத்துக்கள் இருக்குது. கடைசியில் வந்து இற்று இது ஒன்று இருக்குது. மொத்தம் 6 எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களா. இந்த ஈயில் ஆரம்பித்து எரள வழ இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். அதாவது
ஒரு ஜோடி வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு நடுவில் பிறக்கிற குழந்தைகள் இந்த இடையின எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த இற்றின் தனியாக இருக்குது. ஏன் இந்த இற்றின் தனியாக இருக்குது அப்படின்னா, இந்த வரிசை முறையிலேயே நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தை இங்கே சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, எத்தனை தான் உங்களுக்கு இடையினமான குழந்தைகள் இருந்தாலும் ஒரு வல்லினமும் ஒரு மெல்லினமும் தான் கடைசி காலத்தில் ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறத வாழ்க்கை தத்துவத்தை இதில் உணர்த்ததா நான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஆமாம், சரி. அடுத்து மெல்லினம் எடுத்தால் ஞான நமன, இதை பார்த்திங்கன்னா இந்த 5 எழுத்தும் அதனுடைய கடைசியில் வர ந, இந்த எழுத்தும் மெல்லினம். இப்போ அந்த 18 எழுத்துக்கள் வரிசையிலே பார்த்திங்கன்னா காவுக்கு இணை எழுத்து ஞ, சாவுக்கு இணை எழுத்து ஞ, டாவுக்கு இணை எழுத்து ந, தாவுக்கு இணை எழுத்து ந, பாவுக்கு இணை எழுத்து ம, அதே மாதிரி ரேவுக்கு இணை எழுத்து ந. இணை எழுத்து இதிலே வந்துருச்சிங்களா? இன்னும் கூட தெளிவாக இதெல்லாம் அழிச்சிட்டு போடுறேன். இப்போ இணை எழுத்துக்களை பார்க்கலாம். இந்த 6 இணை எழுத்துக்களும் குழந்தைகள் ஞாபகம் வச்சுங்க. இவங்க 6ம் ஒரே இனம். இடையினத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தான இணை எழுத்துக்கள். ஏன்னா குழந்தைங்க ஒரே இனமாக தான் இருக்கும். அதுங்க அது ஒரே இனமாக விளையாடுறது பிடிக்கிறதெல்லாம் ஒரே இனமாக இருக்கும். அதனால் எரள வளல அப்படிங்கிற இந்த இடையினத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தான இணை எழுத்துக்கள். அப்போது இங்கே இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, காஞாச்சான வரிசையில் பார்த்திங்கன்னா காவுக்கு பக்கத்தில் நான் முதல்ல ஒரு வல்லினம், அதுக்கப்புறம் மெல்லினம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சு தான் இடையினத்தை உருவாக்க முடியும். இப்போ காஞா ஒரு வல்லினம், அதனுடைய இணை எழுத்து மெல்லினம். சேஞ இதனுடைய வல்லினம், இதுக்கு இணை எழுத்து மெல்லினம். டேன டா வல்லினம், அதனுடைய இணை எழுத்து ந மெல்லினம். தேன இதனுடைய இணை எழுத்து த, அதனுடைய மெல்லினம் ந, இது இணை எழுத்து. பாமா இப்போ ஒரு வல்லின எழுத்து, அதனுடைய இணை எழுத்து மங்கிறது அதுக்கு ஒரு மெல்லினம். கடைசியில் இருக்கிறது ரன, ராவுக்கு ஒரு வல்லின எழுத்து, நாங்கிறது ஒரு மெல்லின எழுத்து. அப்போ இடையில் இருப்பது இந்த இடையினம். அப்போ இது தாங்க இணை எழுத்துக்களுக்கு ஒரே எளிமையான விளக்கம். சரி, உயிரெழுத்துக்கள் ஒன்று இருக்குது, அதை கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா உயிரெழுத்துக்களை பொறுத்த ஒன்றுமே கிடையாதுங்க. தனக்குத்தானே தன்னுடைய குறிலுக்கு தன்னோட நெடிலே இணை எழுத்துக்கள். ஆவுக்கு அ, இங்கேயே பார்த்தா தெரியும். இங்கே வரலையே அதில், இங்கே இருக்குது. இந்த ஆவுக்கு இந்த ஆ இணை எழுத்து, இந்த ஈக்கு இந்த ஈ இணை எழுத்து, இந்த ஊவுக்கு இந்த ஊ இணை எழுத்து, ஏவுக்கு இந்த ஏ இணை எழுத்து, அதே மாதிரி ஓவுக்கு ஓ இணை எழுத்து. சரி, அப்படின்னா 2 இருக்குது, ஐயும் அவும் இருக்குது. இது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஐன்னு சொல்லி அந்த வார்த்தையை ஒரு முறை அழுத்தி சொல்லி பாருங்கள். ஐ கடைசியில் என்னென்னு முடியுது? ஈன்னு முடியுது. அப்போ ஐயோட இணை எழுத்து பார்த்திங்கன்னா இ. அதே மாதிரி அவ்வை சொல்லி பாருங்கள். ஔ கடைசியில் ஊ வருது. அப்போ அவ்வோட இணை எழுத்து ஊ. அப்போ கேள்வி இப்படி கூட கேட்கலாம். இந்த ஈ ஆனது எதனுக்கு இணை எழுத்தாக வருது அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னா பெரிய ஈக்கு மட்டும்தான் இணை எழுத்து அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஈ அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிறதுக்கும் ஐ அப்படிங்கிறதுக்கும் 2க்குமே இணை எழுத்து இந்த ஈ. அதே மாதிரி ஓ அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிற நெடிலுக்கும் ஔ அப்படிங்கிற நெடிலுக்கும் இணை எழுத்து ஓ. இதை கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இணை எழுத்து அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இப்போ நேராக நம்ம இணை எழுத்து பகுதிக்கு போகலாம். இணை எழுத்துக்கள் பார்த்தீங்களா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதன் அடிப்படையில் தான் நம்ம இணை எழுத்துக்களை பற்றி பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? 6 மெல்லின எழுத்துக்களும் 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இனம் எழுத்துக்களாகும். புரியுதுங்களா? 6 வல்லினம் 6 ஆண்கள், அதுக்கு 6 மெல்லினம் 6 பெண்கள் இணை எழுத்துக்கள். அடுத்து பெரும்பாலும் சொற்களின் மெய் எழுத்து எடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல மெல்லின எழுத்து வந்துருமாங்க. அதற்கு இனமான வல்லின எழுத்து அடுத்து தான் வருமா. லேடிஸ் ஃபஸ்ட்டோ? சரி, இருக்கட்டும். இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, திங்கள், இங்கே லேடிஸ் ஃபஸ்ட்டு தான். ஞாங்கிறது வல்லின எழுத்து தானே. அதுக்கு பின் அடுத்தது வர்றது தான் கங்கிற வல்லின எழுத்து. அப்போ ஞ க, திங்கள். மஞ்சள் இஞ்சிக்கு பக்கத்தில் ஷா, மண்டபம் இன்னுக்கு பக்கத்தில் டா, சந்தனம் இந்துக்கு பக்கத்தில் த, அம்பு இம்முக்கு பக்கத்தில் பா, தென்றல் இன்னுக்கு பக்கத்தில் ர. அப்போ என்னன்னா, இதை ஒரு கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா, சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும். அப்படின்னா பெண் லேடிஸ் ஃபஸ்ட், அதுக்கு அடுத்தது அதனுடைய வல்லின எழுத்தான ஆண் கூட வருவாங்க அப்படிங்கிறது. இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம், ஒரே இனமான என்ன, தனக்குத்தானே இனமாக இருந்துக்கும், அவ்வளோதான். சரி, மெய் எழுத்துக்கள் போல உயிர் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் உண்டு அப்படின்னா உண்டு. உயிர் எழுத்துக்களுக்கு குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். குறில் எழுத்தே இல்லாத ஐக்கும் ஈயும் அவுக்கு ஊவும் இன எழுத்துக்கள். இதை தான் நம்ம அங்கே அழகாக பார்த்தாச்சு. அதே நேரத்தில் அளபெடைன்னு ஒன்று இருக்குது. அதை தேவைங்கிறப்ப முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம். அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். நெடிலை தொடர்ந்து அது இனம். இப்போ ஓ ஓதல், இது ஒரு அளபெடை தான். ஓசையினுடைய தன்மை குறையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம கூடுதலாக சேர்த்து சொல்லுவோம். ஓ ஓதல் அப்படிங்கிறதும் சரி, தூவும் தழி, இது எல்லாமே அளபெடையில் வரும். அளபெடை பற்றி பார்க்குறவங்க தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போது மெல்லினத்துக்கு இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் பார்த்தா கல்வி. ஏன்னா இங்கே இணை எழுத்துக்கள் வராது. பாம்மா இப்படி ஞாபகம் வச்சுங்க, தம்பிக்கு வந்துருச்சு. தேன்ன ஷான்ன, இப்போ இது எல்லாமே இணை எழுத்துக்கள் குரூப்பில் இருக்குது. வாழா இது மட்டும்தான் வரல. அப்போ இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் இதுதான். தவறான சொல்லை வட்டமிடுது அப்படின்னா டேன்ன சரிதான்.
ரேன்ன இதில் வந்து தப்பு இருக்குது. டேன்ன சரி தான், டேன்ன சரி தான். ஏன்னா ரேன்னா இந்த ராவுக்கும் இந்த நாவுக்கும் தான் உங்களுக்கு வந்து இனம் வரும். இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் கேள்விகள் வந்து பார்த்துக்கலாம். இன எழுத்துக்களே அவ்வளோதாங்க. இன எழுத்துக்கள் வந்து பெரிய அளவு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன எழுத்துக்கள் வல்லினத்தை ஆணாகவும் மெல்லினத்தை பெண்ணாக வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படிங்கிறது திரும்ப இந்த வீடியோ கேட்டிங்கன்னா புரியும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம். நன்றி, வணக்கம். அடுத்து இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இன எழுத்துக்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 6 இடத்துல தான் 6 கேள்விகள் மட்டும் தான் இது மாதிரி வந்திருக்கு. இந்த முறை சிலபஸில் பர்டிகுலராக இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 85 கேள்விகளுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால இதில் கூடுதல் கேள்விகளை வரும் தேர்வுகள் எதிர்பார்க்கலாம். சரி, அந்த 6 இடங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்டிஇடி இதுவரைக்கும் நடத்தின தேர்வுகளில் இருந்தும் உங்களுக்கு இன எழுத்துக்களுக்கான உதாரணம் எடுத்து விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கு. அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து முதல் கேள்வி என்னென்னா, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சரிதான். இன எழுத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒற்றுமொழி எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். ஆமாம், இது ரெண்டுமே சரி தான். அப்போ கூற்று சரி, காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த கேள்வி, இன எழுத்துக்கள் எடுப்பில் பொருந்தா சொல்லை கண்டறிக. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இன எழுத்துன்னா சான்யா தேன்ன பாம இருக்குது. வாழ அப்படின்னு சொல்லிட்டு இன எழுத்துக்களில் வராது. அப்போ இன எழுத்துக்கள் வராத சொல் வந்து இதுதான். அதே மாதிரி அடுத்த கேள்வி, இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறது சரிதான். தேன்ன அப்படிங்கிறது இவற்றை நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன எழுத்துக்கள் நட்பெழுத்துக்களும் ஒன்று தான். சொல்லப்போனால் இன எழுத்துக்களோட நட்பெழுத்துக்கள் இன்னமும் நல்லது. ஏன்னா நண்பர்கள் கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு. அடுத்தது, தேன இவ்விரண்டு எழுத்துக்களும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஒளி பிறக்கும் இடத்தை அடிப்படையில் வர்றதான் நட்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ தேன ரெண்டுமே வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பகுதி அடிப்படையை தொடுவதால் பிறக்கின்றன என்பது சரிதான். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், த ந ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நாக்கு தொட்டு அதுக்கப்புறம் ஒளியை வெளியே தள்ளும். அதனால் இதை வந்து நம்ம பேசி பார்த்தாவே உறுதிப்படுத்திடலாம். அடுத்த கேள்வி, ஐ ஔ இந்த எழுத்தோட இன எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஐக்கு இன எழுத்து இ, அவ்வுக்கு இன எழுத்து உ. அதனால் இது வந்து நம்ம இலகுவான கேள்வி தான். அடுத்த கேள்வி, அன்னம் நுனி வருட எந்த எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னா ர ழ. இது ரெண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நுனி வருடும் அன்னத்தில் ர ழ இது ரெண்டுமே. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த த ந அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நம்ம எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். த நவை பொறுத்த வரைக்கும் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பதையை தொடுவதால், அதனால தான் தேனை வந்திருக்கும். அதனால் இங்கே வந்து தேனை வராது. ர ந அப்படின்னு வருமானா அதுவும் வராது. த ரெண்டுமே வராது. ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல தோன்றுது. அதனால் இதுதான் சரியான வார்த்தை. அடுத்தது, நலமுன் டனவும் தனமுன் தானாக்கள் புணரும் விதியின்படி பின்வருவற்றில் எது சரி அப்படின்னா நலமுன் ரணவும் அப்படின்னா இந்த நாவுக்கு முன்னாடி இந்த ர, அதே மாதிரி இந்த 3 சுழி நாவுக்கு முன்னாடி டா வரணும். இதுதான் வந்து நட்பெழுத்துக்கள். இது சரிதான். அது அப்போ ந ல இங்கே, அதே மாதிரி ட ந இது வந்து இங்கே. இது வந்து நட்பெழுத்துக்கான சரியான ஒரு இது. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, டகரத்தை அடுத்து இங்கே தப்பு. டகரத்தை அடுத்து நகரம் தன்னகரம் எனப்படும் அப்படிங்கிற தப்பு. டகரத்தை அடுத்து வர நகரம் வந்து 3 சுழினா. இந்த 3 சுழினா தான் நம்ம வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரகரத்தை அடுத்து வரும் நா, இது வந்து 2 சுழினா வரணும். 2 சுழினா வந்துச்சுன்னா தான் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே தப்பு. கூற்றும் தவறு. கூற்று 1 2 ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தா, இணை எழுத்தில் சொல்ல கண்டுபிடிக்க. ஏற்கனவே பார்த்தா இணை எழுத்துக்கள் சொல்ல ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. கண்ண டேன்ன தேன்ன கே வராது. இது இணை எழுத்துக்களில் வராது. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவளத்தில் மெல்லினத்துக்கான இனவெழுத்துக்கள் எந்த இனமாக இருந்தானே மெல்லினத்துக்கு இன எழுத்துக்கள் வல்லினம் தானே பார்த்தாவே தெரியும். இடம்பெறாத சொல் எது அப்படின்னா வாழ ரன்ன இடம்பெறாத சொல். மெல்லினத்திற்கான இனவெழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, சேன்ன கேன்ய
ரேன்ன இதெல்லாம் வந்து இனவெழுத்துக்கள் இருக்குது. இடம்பெறா சொல் பார்த்தா கல்வி, இதுதான் கரெக்ட். இது ஆன்சரே முதல்ல தப்பு. இந்த கல்வி வாழ இதுதான் கரெக்ட். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட மெய்யெழுத்து இனவெழுத்துகள் அல்லாத இணை பார்த்தோம்னா தேன்னா சரியான இணை தான், ரேனா தனியான இணை தான், டேனர் இணை சரியான இணை தான். இந்த இற்று இது ரெண்டுமே எழுத்துக்கள் கிடையாது. அப்போ இதுதான் சரி. அடுத்த கேள்வி, ஐ என்னும் எழுத்தக்கூடிய இன எழுத்து என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐ, அதனால் ஈ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இனவெழுத்துகள் இல்லாத தமிழ் எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா இங்கே இதில் ஆப்ஷன் கொடுக்கல. இனவெழுத்துகள் இல்லாத தமிழ் எழுத்து வந்து இக்கு மட்டுமே. முப்பாட் புள்ளின்னு சொல்கிறோம்ல, இந்த இக்கு மட்டுமே இனவெழுத்து அல்லாத தமிழ் எழுத்து. அடுத்த கேள்வி, த ந எழுத்துக்களே ந எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் சொற்கள் என்னென்னா இந்த நாவுக்கு இந்த தா இன எழுத்து, இந்த 2 சில் நாவுக்கு இந்த ரா இன எழுத்து, 3 சில் நாவுக்கு டா இன எழுத்து. அப்போ இதுதான் ஆன்சர் சரி. அடுத்த கேள்வி, நட்பு எழுத்துக்களை கொண்ட சொல்லை கண்டுபிடி. க இக் இது ரெண்டுமே கிடையாது, ட இது ரெண்டுமே கிடையாது. நட்பு எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ரேன்ன இதுதான் நட்பு எழுத்துக்கள். அப்போது நட்பு எழுத்துக்களை கொண்ட சொல் தென்றல் தான். அடுத்த கேள்வி, தமிழ் தம் வரிசை எழுத்துக்கள் சேர்ந்து வராமல் பிற மெய் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய் எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இல்லு. எப்படின்னா இந்த ஈயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஈ வருதா, அதனுடைய இன்னொரு ஈ வந்து வெயில் அப்படிங்கிறது. இது இணை எழுத்தில் சேர்ந்து வரும். பள்ளம் இல்லா ரெண்டுமே வரும். அப்போ இது வந்து தம் வரிசை எழுத்துன்னு சேர்ந்து வருது. அதேமாதிரி கப்பம் கப்பல் அதே மாதிரி தான். பங்கு வராது, வேறு ஏதாவது வரும். இதில் பக்கம் இது மாதிரி வந்து தன்னோட எழுத்து கூட சேர்ந்து வரும். இந்த இல்லு மட்டும் தான் தன்னோட சேர்ந்து வராது, 2 இல் வராது. அதே மாதிரி 2 அதாவது இர்ரி அப்படிலாம் வராது. தமிழ் எழுத்துக்கள் அது மாதிரி இல்லை. அப்போது தம் வரிசை எழுத்துக்களுடன் சேராமல் பிற மெய் எழுத்துடன் மட்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இல்லு இது மட்டும்தான். இவ்வளோதாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வரும் கேள்விகள் கேட்டால் இதை வச்சு நம்ம தெளிவான விடையளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட இந்த இனவெழுத்துகள் பகுதி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம்.